இந்த கமாண்டை படிக்கிறேன் கேளுங்க. மரியாதையா தெலுங்கு காலனைக்கு வாழ்ந்தா வாழுவீங்க, இல்லைன்னா தெலுங்கு ஹிந்தி கூட்டணி அதை நீங்கள் கேட்கலன்னா உங்களை மிதிப்பட்டே சாகடிச்சிருவாங்க. இன்னொரு இலங்கையா தமிழ்நாடு மாறிடும் அப்படின்னு ஒரு தற்கூரி நமக்கே நம்மூரில் வந்துட்டு தமிழ்நாட்டில் வாழ்கிறான், தமிழ்லேயே டைப் பண்ணி நமக்கே பார்த்தீங்கன்னா மிரட்டல் விடுறான். கண்டிப்பாக இந்த கமாண்டை போட்டவன் ஒன்று திமுக காரனாக இருக்கணும், டிவிக்காக தான் இருக்கணும். சீமானையும் தமிழ் தேசியத்தையும் எதிர்க்கிறவன் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று தெலுங்கனா இருக்கான், இல்லைனா கன்னடானா இருக்கான், இல்லை மலையாளியாக இருக்கான். இதெல்லாம் நான் பேசணும்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து பிரிவினைவாதி, பரவாயில்ல, நான் பிரிவினைவாதியாக இருந்துட்டு போகிறேன். அதுக்காக இதெல்லாம் பேசாமல் வாய் மூடிக்கு என்னால் இருக்க முடியாது. மொழி இனங்கள் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே தனித்தனி நாடுகள் பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா மொழி தேசிய இனங்கள் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா மாநிலங்களே பிரிக்கப்பட்டிருக்கு. அவங்கவுங்க மாநிலத்தில் அவங்கவுங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆனால் சாபக்கேடு தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க வந்தவன் போனவெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கான். இதை பற்றி இங்கே இருக்க தமிழர்களுக்கு சுத்தமாக அறிவும் கிடையாது, அக்கறையும் கிடையாது.